ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆயில் ஒன் ஆப்பில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மற்றும் இந்தியன் ஆயில் ஒன் ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பாருங்க, அது வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களால் புக்கிங் வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ஆப்பை நம்ம வந்து எல்பிஜி கேஸ் புக்கிங்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஆப் தான் இது. இந்தியன் ஆயிலில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் தான் இது. ஓகே, இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல இந்தியன் ஆயில் ஒன் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்தியன் ஆயில் ஒன் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இந்தியன் ஆயில் ஒன் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இந்த இந்தியன் ஆயில் ஒன் அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணி இப்போ இதை வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயில் ஒன் அப்படின்ற இந்த ஆப்பை இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது போல நீங்க வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாலிங் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இந்த ஆப் வந்து மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இந்த ஆப்பை விட்டு நான் பேக் வந்துடுறேன் டோட்டலா. இப்போ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப் வந்து பாருங்க நம்மளுடைய மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இங்க வந்து பாருங்க இப்படி இருக்கு பாருங்க, ஒன் சொல்லிட்டு இது வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்தியன் ஆயில் சொல்லிட்டு இது போல ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க இங்க வந்து ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் சொல்லிட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாருங்க எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க தெளிவா. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து ஷார்ட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாமே படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க சிம்பிளா தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல எதுனா புதுசா அதுல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். இதில் வந்து குயிக் ஆக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணலாம். இப்போ மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு ஒர்க்குமே ஆகல, அது வேலை செய்யல. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா குயிக் ஆக்ஷன்ஸ்ல இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எதனா ஒன்று கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். யுவர் ஜர்னி பிகின்ஸ் ஏர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க லாகின் டு இந்தியன் ஆயில் ஒன் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் டு இந்தியன் ஆயில் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி வந்து கேட்கும். இதுல பாருங்க நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல நீங்க வந்து போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், ஃபேஸ் லாக்கா இருக்கட்டும், அது வந்து நீங்க இந்த ஆப்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா எனபிள் கொடுத்துறீங்க அப்படின்னா அதே லாக் வந்து பாருங்க இந்த ஆப்க்கு செட் ஆயிடும். அது போல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனபிள்னாவே கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி வந்து பாருங்க இதுல அக்கௌண்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்கான மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாக்ஸ்ல பாஸ்வேர்டு, அந்த அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அக்கௌண்ட் இல்லை, இப்போ நீங்க புதுசா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல என்டர் த டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கம்பல்சரி நீங்க வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இமெயில் அட்ரஸ் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது வந்து என்டர் பண்ணாம கூட விடலாம். ஆனா இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்க மொபைல் நம்பரை வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்தியன் ஆயில்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த அக்கௌண்ட்ல வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணிருக்கணும். அதுக்கான மொபைல் நம்பரை வந்து நீங்க இதுல என்டர் பண்ணணும். நீங்க மாத்தி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால புக்கிங் வந்து பண்ண முடியாது. அதாவது எல்பிஜி கேஸ் வந்து உங்களால புக் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு பிறகு இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணல. அது வந்து கம்பல்சரி இல்ல, அதனால என்டர் பண்ணல. நீங்க வந்து இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணும்போதும் சரி நீங்க இமெயில் அட்ரஸ் பயன்படுத்தி கூட லாகின் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் அப்படின்றதும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால நேம் வந்து கேட்கறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள நீங்க
நீங்க வரும்போது அதுல வந்து நேம் வந்து காமிக்கும். அப்படி நேம் காமிச்சது அப்படின்னா ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து பாருங்க லாஸ்ட் நேம்ல நீங்க லென்த்தா கூட என்டர் பண்ணலாம். நான் வந்து ஷார்ட்டா வந்து ஒரு எழுத்த மட்டும் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்ட பிறகு அதுல செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட் எ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு அடுத்த பேஜ் வந்துரும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இதுல என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. இந்த பாஸ்வேர்டை பார்த்து என்டர் பண்ணணும். இங்க வந்து பாருங்க பாஸ்வேர்டு வந்து தெரியும். உங்களுக்கு அதுல பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மெசேஜஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்தியன் சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ அந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க வந்து வந்திருக்கும் உங்களுக்கான ஓடிபி அந்த பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். இப்போ பாஸ்வேர்டு வந்து 4 டிஜிட்ல இருக்கும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பாருங்க நீங்க ஓடிபி என்டர் பண்ணி பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணிருங்க. இப்போ அது 10 மினிட்ஸ் முடிஞ்சு அப்படின்னா உங்களால பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியாது. எரர் வந்து வரும். அதனால 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிருங்க. இங்க வந்து பாருங்க பாஸ்வேர்டு சொல்லிட்டு இங்க கீழே கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுத்திலயும் சேம் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்படி என்டர் பண்ணணும் சொல்லிட்டு கீழே வந்து ஒரு சில நோட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ அதன்படி அவங்க சொன்ன மாதிரி நீங்க செட் பண்ணாதான் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும். இல்லைன்னா பாஸ்வேர்டு வந்து எரர் வந்து வரும். ஓகே இப்போ இங்க வந்து பாருங்க அட்லீஸ்ட் 8 கேரக்டர்லயாவது அந்த பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பராவது அதுல அந்த பாஸ்வேர்டில் என்டர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்னாவது ஆட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு வந்து இதுல என்டர் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இந்த மெத்தட்ல நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏத்த மாதிரியான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க பாஸ்வேர்டு வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த பாஸ்வேர்டை வியூ பண்ற மாதிரிங்க. வியூ பண்ணி உங்களுக்கு நான் தெளிவா ஷோ பண்றேன். இப்போ இதுல வந்து எப்படிலாம் நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ். ஆனா வந்து பாருங்க இது வந்து ஆர்டரா தான் நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இங்க வந்து பாருங்க இப்போ இதுல வந்து எஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர். இதுல வந்து ஒரு சிம்பிள் அட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி 1 2 3 நம்பர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே கிரீன் டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. கிரீன் டிக் ஆகல அதுல வந்து ரெட் எரர் வருது அப்படின்னா கேன்சல் ஆகிற மாதிரி எரர் வந்து காமிக்குது அப்படின்னா இப்போ அந்த இது ஆல்பாபெட்டா இருக்கட்டும் நம்பரா இருக்கட்டும் சிம்பிளா இருக்கட்டும் அதை வந்து ஆட் பண்ணாம விட்டுருப்பீங்க உங்களுடைய பாஸ்வேர்டில். அதை வந்து நீங்க ஆட் பண்ணும்போது அதுல வந்து கிரீன் டிக் வந்து வந்துடும். கிரீன் டிக் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு சரியா செட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால நீங்க வந்து உங்களுக்கான சரியான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி. இப்போ இதுல வந்து கேபிட்டலா இருக்கட்டும், ஸ்மாலா இருக்கட்டும், நம்பரா இருக்கட்டும், சிம்பிளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாருங்க அந்த பாஸ்வேர்ட்ல எங்க வேணா வரலாம். நீங்க மாத்தி மாத்தி கூட நீங்க வந்து ஆட் பண்ணலாம். நீங்க மாத்தி மாத்தி கூட ஆட் பண்ணி 8 கேரக்டர் வரைக்கும் ஆனா நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அதுக்கு மேல கூட செட் பண்ணலாம். நீங்க அது போல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இது போல கிரீன் டிக் வந்துட்ட பிறகு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்துக்கோங்க கீழே. ஓடிபி என்டர் பண்ணிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு 2 பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான பாஸ்வேர்டு அப்படின்றது செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க பாஸ்வேர்டு கிரியேட்டட் சொல்லிட்டு வந்துரும் உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டும் பயன்படுத்தி நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நீங்க வந்து பாருங்க இந்த பேஜுக்கு நீங்க இதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும்போது இதுல மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் இந்த ஆப் விட்டு நான் பேக் போயிட்டு திரும்ப இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ற பாருங்க. இந்த பேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நீங்க திரும்ப அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் சேம் அந்த பேஜ் வரும்போது நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணா இமெயில் அட்ரஸை நீங்க கொடுத்து லாகின் பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ வந்து பாருங்க இது போல ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்தாலும் சரி அப்படி இல்லைனா இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க லாகின் டு இந்தியன் ஆயில் ஒன் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து மொபைல் நம்பர் நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்திருந்தா மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம். இமெயில் அட்ரஸ் கொடுத்திருந்தா இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணலாம். ஓகே உங்களுக்கானது என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்க இதுல கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இதுல பாஸ்வேர்டு நீங்க வந்து தப்பா என்டர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணணும். அதனால நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படின்னா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகமா வச்சுக்கோங்க. ஓகே இங்க வந்து பாருங்க நீங்க எல்லாமே என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணும்போது இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும். இங்க வந்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு இப்போ அலோ பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து அலோ கொடுத்துக்கிறேன். இப்போ அலோ கொடுத்த பிறகு மேல வந்து பாருங்க இப்போ அந்த யூசர் நேம் வந்து காமிக்கும். இப்போ நேம் காமிச்சது அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகி இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம வந்து லாகின் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து கேஸ் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு எரர் வந்து வரும். இந்த எரர் எதனால வருது சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்ப இங்க வந்து பாருங்க குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து இதுல எது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடும். அதாவது உள்ள போவாது. இப்போ உதாரணத்துக்காக ரீஃபில் ஆர்டர் சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து ஆர்டர் புக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இத கிளிக் பண்ணும்போது ரீஃபில் ஆர்டர் சொல்லிட்டு இப்ப இது போல வந்து லாக் ஆயிடும். இது என்ன ரீசன்னால லாக் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய அந்த டீட்டெயில் வந்து அது வந்து கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இந்தியன் ஆயில்ல அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கணும். அந்த அக்கவுண்ட்ல இப்ப நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ண அந்த மொபைல் நம்பர வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க வந்து லிங்க் பண்ண மொபைல் நம்பர பயன்படுத்தி அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி இது போல லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இந்த ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகி உள்ள போயிடும் புக் பண்றதுக்காக. இப்போ இது வந்து லிங்க்ல இல்ல. இப்போ அந்த அந்த இந்தியன் ஆயில் அக்கவுண்ட்க்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த ரீஃபில் ஆர்டர் சொல்லிட்டு இது போல வந்து பாருங்க உங்களுக்கு லாக் ஆயிடும். இப்போ வந்து லிங்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த டீடைல்ஸ்லாம் சரியா இல்ல அப்படின்ற பட்சத்துல இது போல லாக் ஆகும். சம் எரர்ஸ்னால கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல லாக் ஆகலாம். அதனால உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்பிஜி ஐடி எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்லாம் லிங்க்ல இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, இப்போ இந்த மொபைல் நம்பர் வந்து பாருங்க அந்த இந்தியன் ஆயில் அக்கவுண்ட்ல லிங்க்ல இல்ல. அதனால வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த எரர் வந்து வருது. இப்போ எனக்கு வந்து இந்தியன் ஆயில்ல அக்கவுண்டே கிடையாது. அதனால தான் வந்து பாருங்க நான் வந்து அந்த மொபைல் நம்பர பயன்படுத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா வந்து பாருங்க நீங்க எந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தி வேணா அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க இது போல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு கூட நீங்க வந்து இந்தியன் ஆயில்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லிங்க் பண்ணிட்ட பிறகு இது வந்து அன்லாக் ஆயிடும். நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து இந்த ஆப்ப நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்தியன் ஆயில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர அதுல வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பண்ணும்போது இது வந்து டைரக்ட்டா வந்து ஓப்பன் ஆயிடும். எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். இது போல லாக் வந்து காமிக்காது. இத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி பயன்படுத்தணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.